السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சென்ற வாரத்திலே நாம் ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய கூட்டத்தார்கள் யார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய கூட்டத்தார்கள் ஹாரிஜியாக்கள், முஅத்தஸிலாக்கள், ஷியாக்கள், இது போன்றவர்களெல்லாம் ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பதில் சொல்வது என்பது கடமையாக இருக்கிறது. நாம் முந்தைய வாரங்களிலே பல இடங்களில் ஹதீஸ் என்பது குர்ஆனுடைய விளக்கமாகத்தான் வந்திருக்கிறது. குர்ஆனை ஹதீஸ் இல்லாமல் விளங்க முடியாது என்பதை பல ஆயத்தின் மூலமாக நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். பல இடங்களில் பல ஆயத்துகளில் அக்கீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதற்கு இதனுடைய விளக்கம் என்பது ஹதீஸில் தான் இருக்குது, குர்ஆனில் இல்லை. அதே போல் நோன்பினுடைய சட்டங்களாக இருக்கட்டும், ஹஜ்ஜினுடைய சட்டங்களாக இருக்கட்டும், வியாபாரத்துடைய விஷயமாக இருக்கட்டும், இது போன்ற நிறைய சட்டங்கள் இது எல்லாமே குர்ஆனில் மூடலாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. இதனுடைய விளக்கம் முழுக்க ஹதீஸில் தான் காணப்படுகிறது. எனவே குர்ஆனுக்கு ஹதீஸ் என்பது விளக்கமாக அதனை விவரிக்கக்கூடியதாக இருக்குது என்று நம்ம பல இடங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸினுடைய வரலாறு, இந்த ஹதீஸினுடைய இந்த வரலாறு இருக்குது, இந்த வரலாறு அவர்களுக்கு ஒரு பதிலாக நம்ம சொல்ல போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே வரலாறு என்பது ஒருத்தரை பற்றியோ அல்லது ஒரு சமூகத்தை பற்றியோ நம்ம வரலாறு எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வரலாறுகளில் கண்டிப்பாக உண்மை மட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. யாரையாவது ஒருத்தரை பற்றி நம்ம ஒரு தலைவரை பற்றி ஒரு வரலாறு எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதில் உண்மை மட்டுமே இருக்குன்னா சொல்ல முடியாது. உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம், கற்பனையும் இருக்கலாம். இது எல்லாமே கலந்து தான் ஒரு வரலாறை உருவாக்க முடியும். ஆனால் எந்த வரலாறையுமே நம்பகமான இந்த வரலாறு ஒரு நம்பிக்கையான வரலாறு என்று எதையுமே சொல்ல முடியாது. அப்படிதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வரலாறுடைய கிதாபுகள் அப்படிதான் இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இருக்குது, இது முற்றிலும் மாறுபட்டது. நபியுடைய வரலாறு முழுக்க முழுக்க நம்பகத்தன்மைக்கு உட்பட்டது. நபியுடைய வரலாறுல பொய்யோ கற்பனைகளோ கட்டுக்கதைகளோ எதுவுமே இருக்க. அப்ப நபியினுடைய இந்த வரலாறுக்கு நிகராக எந்த ஒரு வரலாறையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த மனாலிர் அப்படிங்கிறவர் ஒரு இமாம் இருக்கிறாரு. அவர் இந்த ஹதீஸ் உடைய இந்த வரலாற்றுக்கு ஒரு அறிமுகம் செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னா, ஹுவ அவ்ஸகு ஸர்வத்தின் ஸஹீஹத்தின் லைஸத் லில் முஸ்லிமீன ஃபஹஸ்பல் லித்தாரீஹில் அஸ்ரில் இன்கிலாபில் பஷரி. அதாவது இந்த ஹதீஸ் உடைய வரலாறு என்பது ஒரு நம்பகமான வரலாற்று பொக்கிஷம். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடைத்ததல்ல, மாறாக மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரலாறு. இது ஒரு வரலாற்று புரட்சி அப்படின்னு சொல்றார். ஏன்னா நபி வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு அவருடைய உரிமையை கொடுக்கப்படலை. அதே போல ஏற்றத்தாழ்வு என்பது மனிதனுக்கு மத்தியில் இருந்து கொண்டு தான் இருந்தது. அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்ற அடிப்படையில் அந்த ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டு தான் இருந்தது. அதே போல அடிமைகளுக்கு மத்தியில் பல விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. அதே போல பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது என்று பல விஷயங்கள் நபி வருவதற்கு முன்னால் இருந்தது. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வந்தாங்களோ, இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ, இப்போ என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இது எல்லாத்தையுமே மாற்றி அமைத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை, உரிமைகளை அவர்களுக்கு முறையாக கொடுக்க ஏற்பாடு செஞ்சாங்க. அப்போ இந்த சமுதாயம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னால், அது பண்பாடாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த சமுதாயம் இன்று வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது நபியுடைய வருகையினால் மட்டுமே தான் ஏற்பட்டது. தவிர நபியுடைய வருகை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயம் இந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்காது எந்த விஷயத்திலுமே.
அப்ப நபியுடைய வருகை என்ன செஞ்சிருக்கு? எல்லா துறைகளிலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கு. அப்ப அதான் சொல்றாரு, முஸ்லிம்களுக்கு மட்டும் நபியினுடைய வருகை என்பது மாற்றத்திற்குரிய இல்லை, மாறாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நபியினுடைய வருகை மிகப்பெரிய ரஹ்மத்தாக தான் இருந்திருக்கு. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அருள்கொடையாகத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் நபியை. வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் அனுப்பல. அப்ப நபி வந்ததுக்கு பின்னாடி தான் இன்று முஸ்லிம்களும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி சரியான பாதையில சரியான கோட்பாட்டில் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையில கொடுத்து நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது நபியுடைய வருகையினால் ஏற்பட்ட மாற்றமே தவிர நபியினுடைய வருகை இல்லைன்னா இந்த மாற்றங்கள் உண்டாக இருக்காது. ஆக இந்த நபியினுடைய இந்த வரலாறு இருக்குது. இந்த வரலாறு அந்த நபியினுடைய வரலாறை எழுதும் பொழுது ஒரு 3 தனி சிறப்புகளை கிதாப் எழுதுறாங்க. நபியினுடைய வரலாறு எழுதுறதுல ஒரு 3 தனி சிறப்புகள் எழுதுறாங்க. முதலாவது என்ன அப்படின்னா, பொதுவாகவே வரலாறு எழுதும்போது ஒரு சமுதாயத்தினுடைய அரசியலை பற்றியோ அல்லது அந்த சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை பற்றியோ அல்லது வேறு ஏதாவது தனி மனிதனை பற்றி எழுதும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் எழுதுவோம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி, இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னா அவங்க ஏதோ தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய உரிமை எங்கே பறி போயிருக்கு என்று ஒரு சுருக்கமாக தான் எழுதுவோம். எங்கேயுமே என்ன செய்ய மாட்டோம், நம்ம விவரமாக தெளிவாக அந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த எல்லா நபர்களுடைய வரலாறும் எழுத மாட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இதுக்கு நேர்மாற்றமானது. நபியினுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியினுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தையுமே ஒளிவுமுறை என்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவுல், நபி என்ன பேசினாங்க, ஃபஅல் என்ன செயலை செய்தார்கள், நபிக்கு முன்னால் என்ன செயல் நிகழ்ந்தது, அது நுபுவத்திற்கு முன்னாடியா நுபுவத்திற்கு பின்னாடியா, இது போல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ இது எல்லா விஷயங்களையும் நபியுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொல்றதா இருந்தா நபியினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே ஹதீஸ் தான், எல்லாத்தையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நாளையுமோ அல்லது எந்த ஒரு பக்கத்தையும் என்ன செய்யல, யாருமே மறைக்கவே இல்லை. மறைக்கக்கூடிய அளவுக்கு அது குறைவுள்ளதும் கிடையாது. இப்போ நம்முடைய தலைவர், நம்ம பிடிச்ச தலைவர் இருப்பார், நாம் அவரை பற்றி எழுதணும் அப்படின்னா என்ன செய்வோம், அரசியல் நல்லா செஞ்சாருன்னு எழுதுவோம். குடும்ப விஷயம் போகும்போது இல்லை குடும்பத்தை வரைச்சிருக்காரு, கொஞ்சம் பலகீனமாக இருக்கார், மனைவி பிரிஞ்சிருக்கிறாரு, நிறைய பிரச்சனை காரணம் போக வேணாம், அவர் அரசியல் மட்டும் எழுதுவோம் அப்படின்னு எழுதுவோம். இல்லைன்னா வேற ஒருத்தர் குடும்பத்தில் நல்லா இருந்திருப்பாரு, சமூகத்தில் சரியா இருந்திருக்க மாட்டாரு. இன்னொருத்தர் சமூகத்தில் நல்லா இருந்திருப்பாரு, குடும்பத்தில் நல்லா இருந்திருப்பாரு, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, ஒழுக்கமாக இருந்திருக்க மாட்டாரு. இப்படி யாருடைய வாழ்க்கையில நம்ம உள்ள போனாலும் ஏதாவது ஒரு பக்கத்துல அவருடைய வாழ்க்கையில மறைக்க வேண்டிய அவசியம் நிர்பந்தம் என்பது ஏற்படும், இயற்கை தான். ஆனால் நபியினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கத்தையுமே குடும்ப ரீதியாகவும் எழுதலாம், நபியினுடைய அரசியல் ரீதியாகவும் எழுதலாம், நபியினுடைய சமூக ரீதியாகவும் எழுதலாம், நபியை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையும் எழுதலாம். எல்லா விஷயங்களையுமே நபியை என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா நாட்களும் எல்லா விஷயங்களும் முழுமையானது, கமாலானது, அதில் எந்த விதமான குறைபாடுகளுமே இருக்காது. அப்ப நபியினுடைய அந்த வரலாறு எழுதும்போது எல்லா பக்கத்தையுமே எழுதியிருக்கிறாங்க. அதனால்தான் எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, ஹத்திஸு அன்னி, என்னை தொட்டும் என்ன செய்யுங்க, நான் என்னெல்லாம் சொல்றேனோ எல்லாத்தையும் சொல்லுங்க. மக்கள்கிட்ட என்ன செய்யுங்க, நான் என்னெல்லாம் சொல்றேனோ எல்லாத்தையுமே சொல்லுங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் கேட்டாலும் அவர் என்ன செய்வாரு, மக்களுக்கு 10 பேர் சொல்லுவார். ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன செய்வாரு, அவரும் என்ன செய்வாரு, நபி இதை சொன்னாங்கன்ட்டு அவரும் ஏற்றி வைப்பார். அதை நபி சொல்லியிருக்காங்க, பல்லிஹு அன்னி வலோ ஆயா, நான் ஏதாவது சின்ன வார்த்தையை சொன்னாலும் என்ன செய்யுங்க, அதை மக்களை மத்தியில் எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. இது போல எந்த தலைவருமே இதுவரைக்கும் சொல்லலை, சொல்லவும் முடியாது. ஆனால் நபி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன, ஒமா யன்திகு அனில் ஹவா, நபி அவர்கள் மனோ இச்சையை தொட்டு பேச மாட்டாங்க, நபி பேசுவது எல்லாமே வஹி தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ, என்ன வார்த்தையை பேசுகின்றார்களோ அது எல்லா வார்த்தையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு எத்தனை நரைமுடி இருந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கதவு தட்டுவாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிரிப்பாங்க, எல்லா விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷமாயிலுத் திர்மிதில கிட்டத்தட்ட 500 ஹதீஸ்கள் இருக்குது. இந்த 500 ஹதீஸ் என்னன்னு சொன்னா, நபியுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருந்தது, நபி என்ன சாப்பிடுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, நபி எப்படி தூங்குவாங்க, இது போன்ற எல்லா விஷயங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதுல முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து சஹாபாக்கள் பதிவு செய்யாத ஒண்ணே ஒன்று மட்டும்தான், நபியுடைய மூச்சு காத்து. அல் அன்ஃபாஸு தய்யிபா, நபியுடைய மூச்சு காத்த மட்டும். எத்தனை மூச்சு காத்து விட்டாங்கன்ட்டு என்ன செய்யல, பதிவு செய்யல. ஏன்னா அது செய்ய முடியாது, அது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, அது செய்ய முடியாது. இல்லைன்னா சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அதையும் எண்ணி சொல்லியிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இத்தனை மூச்சு விட்டாங்களோ அதையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏன் சொல்லலைன்னா, அந்த அவங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டிருக்கிறதுனால அதை அவங்களால சொல்ல முடியல. ஒரு சஹாபி கேட்குறாரு, நபிகிட்ட கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நான் எழுதி வைக்கிறேனே, எழுதி வைக்கலாமான்னு கேட்குறான். நபி சொல்றாங்க, தாராளமாக எழுதி வைங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னா. அதே போல் ஒருத்தர் வராரு, வந்து சொல்கிறாரு, நான் நோன்பாளையாக இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் முத்தம் கொடுத்துட்டேன், முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நபி என்ன செஞ்சுருக்கலாம், ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கூடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நபி என்ன செய்கிறாங்க, நானும் நோன்பாளையாக இருக்கும்போது என் மனைவிக்கு நானும் முத்தம் விடுகின்றேன், அது என்ன தவறு இருக்குது, அதில் ஒரு தவறும் கிடையாது. இப்போ நோன்பாளை என்ன செய்யக்கூடாது, முத்தமிடக்கூடாதுன்னு கேட்டால் அப்படி இல்லை, என்ன செஞ்சுக்கலாம், இச்சை இல்லாமல் முத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நபி என்ன சொல்ல வராங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களுமே நமக்கு தெளிவாக வெளிச்சமாக ஒளிவு முறை இல்லாமல் இருக்குது. இது போன்ற எந்த தலைவருடைய வரலாறும் கிடையாது. இது ஹதீஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு. ரெண்டாவது, மற்ற வரலாறுகளை பதிவு செய்யும் பொழுது யாரையினுடைய வரலாறை பதிவு செய்கின்றார்களோ அவர்களை நேரடியாக பார்த்ததும் பதிவு செய்ய மாட்டாங்க. பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட யார் இருந்தாங்களோ அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பதிவு செய்யல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட யார் இருந்தாங்களோ அவங்க என்ன செய்யல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பதிவு செய்யல. இப்பயும் நம்ம எத்தனையோ தலைவர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லா தலைவரோட புக்கும் விற்க தான் செய்யுது. ஆனால் எழுதி யாரும் பார்த்தோம்னா, இப்போ நம்ம சமகாலத்தில் யார் இருக்கிறாரோ அவர் எழுதியிருப்பார். அவர் எப்படி எழுதியிருப்பார், அந்த வேற எங்கேயாவது லைப்ரரிக்கு போயிருப்பாரு, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், ஊரில் சொல்கிறத கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு 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 என்ன செய்வார், ஒரு பயோடேட்டாவை ரெடி பண்ணுவார். இப்படி தான் மற்ற தலைவர்களுடைய வரலாறை பதிவு செய்யப்படுது. ஆனால் நபியினுடைய வரலாறை மட்டும் சஹாபாக்களே பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா யாரும் எந்த விஷயத்தையும் கற்பனையாக என்ன செஞ்சிடக்கூடாது, பதிவு செய்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லா விஷயத்தையுமே பதிவு செஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய கல்வெட்டுகள் தான் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அது யார் எழுதுனாங்கிற நமக்கு தெரியாது. அதுவே பழைய குறிப்புகள் எங்கேயாவது தோண்டும் போது ஏதாவது பழைய குறிப்புகள் கிடைக்கும். அப்போ இது இன்னைக்கு அதுதான் சொல்றாங்க, பள்ளிவாசலில் தோண்டும் போது என்ன கிடைக்குது, எங்களுக்கு அந்த இது கிடைக்குது, எனவே இது கோயில் இடம் இப்படிலாம் சொல்றாங்களே இன்னைக்கு. அதெல்லாம் உண்மையாகவும் பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் நபியினுடைய இந்த வரலாறை சஹாபாக்களே பதிவு செஞ்சு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு, நபியை பார்த்து நபி சொன்ன வார்த்தையை கேட்டு மனனம் செய்து அதை அடுத்த தலைமுறைக்கு அதை செஞ்சாங்க, அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அடுத்த தலைமுறை இந்த தாபியீன்கள் அவங்க செஞ்சாங்க, அதை அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாங்க. அந்த தலைமுறை என்ன செஞ்சாங்க, அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாங்க. இப்படியாக என்ன செஞ்சிருக்கு, நபியினுடைய வார்த்தை ஒவ்வொரு தலைமுறை என்ன செஞ்சிருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு. அதனால்தான் நபியினுடைய ஹதீஸை அறிவித்த சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அபூ ஸுரா என்ற ஒரு இமாம் சொல்றாங்க, தவஃபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க, ஆனால் அவங்களுடைய ஹதீஸை அவங்கள பார்த்து கேட்டு அறிவித்தவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு கேள்வியும் நமக்கு வருது, 1,00,000 பேர் இருந்தாங்களா நபியினுடைய ஹதீஸை கேட்டு அறிவித்தவர்கள் 1,00,000 பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஹஜ்ஜத்துல் வதா நபியுடைய கடைசியுடைய ஹஜ்ஜு நடந்துச்சு. அந்த கடைசி ஹஜ்ஜு நடக்கும்போது மதீனாவிலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட புறப்பட்டு போகிறாங்க. இப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், மதீனாவிலேருந்தே 1,00,000 பேர் போனாங்கன்றது கிடையாது. நாம் அப்படி விளங்கிடக்கூடாது. மதீனாவிலேருந்து போகும்போதே 1,00,000 பேர் போனாங்க அப்படின்லாம் கிடையாது. நாம் எப்படி இஸ்திமாவுக்கு உழைப்பு செய்வோமோ, நம்ம ஊரில் அடுத்த மஹல்லால, திருவாரூரில், அப்புறம் கைலம்பட்டியில், பட்டூரில், இப்படி எல்லா இடத்துலையும் உழைப்பு செஞ்சு என்ன செய்வோம், நாம் நம்ம ஊர் இஸ்திமா நடத்தும் போது 2,000 பேர் 3,000 பேர் வந்தாங்க நம்ம சொல்லுவோம்.
அதே போல தான் மதீனாவிலிருந்து கிளம்பும்போது ஒரு சிறு குழுவாக தான் கிளம்புனாங்க. ஹஜ்ஜத்துல் விதா போகும்போது சஹாபாக்கள் ஒவ்வொரு ஊராக தங்கி அந்த ஊர் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க, நபியை பற்றி சொல்லி ஆல்ரெடி உழைப்பு செஞ்சு இது கடைசி ஹஜ்ஜி நடக்க போகுதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஊர்லையும் உழைப்பு செய்து 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 என்ன செஞ்சாங்க, இப்படியா மக்களை திரட்டிட்டு போனாங்க. திரட்டிட்டு போகும்போது தான் ஆயிடுச்சு 1,00,000 பேர் அங்கே இருந்தாங்க, 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. அதனால தான் ஹஜ்ஜத்துல் வதால ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய நபர்கள் நபியை பார்க்காதவர்களே இருந்தாங்க. நபியுடைய மார்க்கத்தை நம்ம பின்பற்றுறோம், இஸ்லாத்தை நம்ம பின்பற்றுறோம். ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய ஆணிவர் நபி அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் அவங்க பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜத்துல் வதால தவாஃப் செய்யும் பொழுது நடைபயணமாக செய்யாமல் ஒட்டகத்தில் செஞ்சாங்க, தவாஃப் செஞ்சாங்க. நீங்கள் படிப்பீங்க ஹதீஸில், ஒட்டகத்தை செஞ்சாங்க. ஏன் ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி தவாஃப் செய்றாங்க அப்படின்னு சொன்னா, லியராஹு நாஸ், மக்கள் என்னை பார்ப்பதற்காக வேண்டி, என்னை பார்க்காத நிறைய மக்கள் செஞ்சிருக்காங்க, இங்க வந்திருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நபி என்ன செய்றாங்க, அந்த ஒட்டகத்தை செய்றாங்க, தவாஃப் செய்றாங்க. இன்னொன்று என்னன்னு சொன்னா, தூபா லிமன் ரஆனி, யார் நபியை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சுபச்சோரம் உண்டாகட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்க்கிறார்களோ, நபியை யார் பார்த்தாங்களோ அவர் தான் சஹாபி. நபியுடைய காலத்தை ஒருத்தர் வாழ்றாரு, ஆனால் நபியை பார்க்கலன்னா அவர் சஹாபி கிடையாது. நபிக்கு சஹாபியை ஆகிறதுக்கு 2 நிபந்தனை இருக்கு. ஒன்று இருக்குது, நபியுடைய காலத்தில் வாழ்ந்துருக்கணும். 2வது நபியை பார்த்துருக்கணும். அப்போ இப்படி பார்த்தா மட்டும்தான் அவர் சஹாபி ஆக முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது, அவர் சஹாபி ஆக முடியாது. அப்போ இந்த 1,00,000 நபர்களும் சஹாபாக்களாக மாற வேண்டும். அது எப்படி நடக்கும், என்ன பார்த்தா மட்டும்தான் நடக்கும். அதனால நபி என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, தவாஃப் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை தவாஃப் செய்யும் பொழுது அங்கே கூடியிருந்த 1,00,000 முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, நபியை பார்த்தாங்க. அவர்கள் அனைவருமே யார் தான், இந்த சஹாபாக்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால ஹஜ்ஜினுடைய கடமைகளை பற்றியும் குர்பானையை பற்றியும் செய்வாங்க, அங்கங்கே பிரசங்கம் செய்வாங்க. அப்போ அது ஃபுல்லாகவே ஹதீஸ் தான். அப்போ அங்கே கூடியிருந்த 1,00,000 நபர்களும் நபியினுடைய அந்த ஹதீஸை கேட்டிருப்பாங்க. அந்த 1,00,000 நபியுடைய ஹதீஸை அறிவிச்சாங்க. அப்போ நபியினுடைய ஹதீஸை அறிவித்த சஹாபாக்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. ஆக நபியினுடைய இந்த வரலாறை அறிவிக்கக்கூடிய அந்த தோழர்கள் அவர்களே நபியினுடைய அந்த வாழ்க்கையை பதிவு செஞ்சு போனாங்க. பின்னாடி என்ன செய்யல, நபியினுடைய வாழ்க்கை புதிதாக கற்பனை செய்தோ கட்டுக்கதையாக பதிவு செய்யல. சஹாபாக்கள் என்ன பதிவு செஞ்சு கொடுத்துட்டு போனாங்களோ அது அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைகள் பாதுகாத்து வந்தார்கள். இது 2வது சிறப்பு. 3வது சிறப்பு என்ன, ஹதீஸை யாரெல்லாம் பதிவு செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் பாதுகாக்கப்படும். நபியிலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா, அபூபக்கர் என்பவர் யாரு, அவர் எப்போ பிறந்தாரு, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, அவர் எப்போ மௌத்தா போனாரு, அவர் தன்னோட வாழ்க்கையில என்ன வியாபாரம் செஞ்சாரு, இது போன்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு சொல்ல இருக்கும். உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு சொல்ல உங்களுக்கு தெரியும். இதே போலதான் இன்றைய கால வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு வேற ஒருத்தர் அறிவிச்சிருப்பாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவங்கள்ட்ட இன்னொரு அறிவிச்சிருப்பாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன. நமக்கு எல்லாமே புகாரி பற்றி தெரியும், அவங்க எப்போ பிறந்தாங்க, எந்த ஊரில் வளர்ந்தாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ இந்த சிறப்பு வேற எந்த வரலாறுமே கிடையாது. யாரு நபிகிட்டேருந்து இன்றைய காலம் வரைக்கும் அறிவித்த நபர்களுடைய எல்லா நபர்களுடைய ராவி, இந்த ஹதீஸை அறிவித்தவர்களுடைய வரலாறும் ரெக்கார்டு ஃபுல்லாக இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆனையும் பாதுகாப்பான், ஹதீஸையும் பாதுகாப்பான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸில் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ அவருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பது இந்த ஆயத்தில் இருக்கு. இதுதான் மேற்கத்தியர் பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. ஒரு வரலாறை எப்படி இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாதுகாத்து இருக்கிறாங்க. நபியினுடைய வரலாறை எந்த அளவுக்கு பாதுகாத்துருக்கான்னு மேற்கத்தியக்காரனா ஒரு ஆச்சரியம் அடைஞ்சிட்டான். அவன் அதுதான் அவன் சொல்லியிருக்கிறான், ஒரு வரலாறை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை முஸ்லீம்களிடம் நினைச்சு நம்ம கற்றுக்கொள்வோம். அந்த யார் பற்றி எழுதுகிறோமோ அவருடைய வரலாறும் இருக்குது, அவரை பார்த்த நேரடியான தோழர்கள் அவருடைய வரலாறை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, யார் பதிவு செய்தார்களோ அவருடைய வாழ்க்கையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கு.
இப்போ இது போன்ற ஒரு வரலாறு இருக்குது. இது நம்பகத்தன்மையான ஒரு வரலாறு. இதை என்ன செய்ய முடியாது, சந்தேகமோ அல்லது கற்பனையோ கட்டுக்கதை எதுவுமே இருக்க முடியாது. அப்போ வரலாறு என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் அந்த மேற்கத்திக்காரனே சொல்கிறான். அப்போ இந்த சிறப்புகள்லாம் ஹதீஸ் துறைக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு. இது ஹதீஸை தவிர வேறு எந்த துறைகளுக்கு கூடிய நோக்கில் இந்த சிறப்பு வராது. இப்போ நாம் இது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். தீனுக்காக வேண்டி யார் பாடுபடுறாங்களோ, தீனுக்காக வேண்டி யார் உழைக்கிறாங்களோ, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையும் பாதுகாக்கிறான். எப்படி சஹாபாக்கள் யாருனே தெரியாது, நம்ம யாரும் பார்த்ததும் கிடையாது. ஆனால் இந்த அளவு அவ்வளவு சித்திக்கிறது அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். புகார் அப்துல்லாஹி யாரும் தெரியாது, ஹிஜ்ரி 200 300 வாழ்ந்தவங்க. எத்தனையோ இமாம்களை பற்றி, இமாம் அபூ ஹனீஃபா பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இமாம் ஷாஃபி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், பெரும் இமாம்கள், எத்தனையோ இமாம்கள் எல்லாரையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் பற்றி நம்ம இது பண்ணுறோம்னு சொன்னால் காரணம் என்ன, அவர்கள் எல்லாம் தீனுக்காக வேண்டி உழைத்தவர்கள், தீனுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள். அப்போ யார் தீனுக்காக வேண்டி பாடுபடுறாங்களோ எல்லாம் நினைச்சு நம்ம வாழ்க்கையை பாதுகாத்து பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பனைகளை ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ நாமும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் தீனுக்காக வேண்டி நம்ம பாடுபடக்கூடிய மக்களாக, தீனுக்காக உழைக்கக்கூடிய மக்களாக நாம் மாற முடியும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாப்பான். பாவங்களை விட்டு எல்லா விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வான், படிப்பினையை ஆக்குவான். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு நல்ல தீனுக்காக உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய நன்மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.